சோற்றையும் பழைய சோற்றையும் மறந்துவிட்டு பீஸாவையும் பர்கரையும் தேடி ஓடுகிறோமே. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்றான் வள்ளுவன். அதாவது உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி கொடுத்து உணவு உருந்துவதற்கு உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை என்று வள்ளுவன் சொன்னான். ஐயா, உணவு என்பது வெறும் சமையல் இல்லை, அது தலைமுறையாக கடத்தப்பட்ட ஒரு அறிவியல். ஆனால் இன்று இந்தியாவை டயாபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா, நாகரீகம் என்பது நாம் உணவை நாகரிகப்படுத்தப்படவில்லை. அவங்க சொன்னாங்க இல்லையா, பீஸா பர்கர் எப்பயாவதா சாப்பிடுறோம் அப்படின்னு. உணவை நாம் நாகரிகப்படுத்தப்படவில்லை, மாறாக உணவை ஒரு வணிக பண்டமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். உயிர் காக்க வேண்டிய உணவை லாபமீட்டும் கருவியாக மாற்றிய இந்த மனநிலையா பாராட்டுக்குரியதன் பேச 3 பேர் வந்திருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவி என்ற நாட்டிய பெண்மணி இருந்தது அனைவருக்கும் தெரியும். அவள் 11 வகை நாட்டியம் ஆடியதாக வரலாறு இருக்கு. எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அரண்மனைக்குள்ளும் அரசவைக்குள்ளும் ஆடுகின்ற குடக்கூத்துதான் இன்றைக்கு திருச்சந்துகளில் ஆடுகின்ற கரகாட்டம் என்று சொன்னால் தன்னுடைய கண்ணீரை எல்லாம் மறைத்துக் கொண்டு அரிதாரம் பூசிக்கொண்டு ஆடுகிற தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்க்கை இன்று மலர்ச்சியின்றி இருக்கிறதே, இது உங்களுக்கு பாராட்டுக்குரியதாக இருக்கிறதா? தாத்தா பாட்டியின் கதைகளை கேட்டு வளர வேண்டிய பிள்ளைகள் இன்று அலைபேசியின் திரைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி பெருகிவிட்டது உண்மைதான், ஆனால் முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை, பெண் சுதந்திரம் பற்றி பேசும் அதே வேளைகள்தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்னும் குறையவில்லை. சட்டங்களும் பட்டங்களும் மட்டும் பெற்றால் அது நாகரிகமாகிவிடுமா? அன்று ஒரு போனில் ஊரே பேசியது, இன்று ஆளுக்கு ஒரு போன் இருந்தும் பேசுவதற்கு ஆள் கிடைக்கல. சிக்னல் ப்ராப்ளம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனிதன் போகலாமா. அடுத்துதான் முக்கியம். பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு எது